பாக்குறீங்களா, இந்த பையன் பேரு அருள் உடம்பு ஏத்துறதுக்காக புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டதுனால 3 மாசம் கோமால இருக்காரு. கடைசி 5 வருஷமா நடக்க முடியாம வீட்லயே இருக்காரு. அளவுக்கு அதிகமான புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டதுனால இவரோட கால்ல இருக்கிற ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் ஆபரேஷன் பண்ணி கட் பண்ணி இந்த உறைஞ்சு போன ரத்தத்தை எல்லாம் வெளில எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் 45 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. 45 லட்சமா? ஆனா முக்கியமான விஷயங்க, அளவுக்கு அதிகமான புரோட்டீன் பவுடர் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கல்லீரல், கிட்னி இது ரெண்டுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லயே போட்டுருக்காங்க. நீங்க நம்மள சர்ச் பண்ணி கூட பாருங்க. கூகுள்ல போட்டாங்களா? என்னடா சொல்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல. எப்படி நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்னடா யாரா சொன்னது உங்களுக்கு? வே புரோட்டீன் சாப்பிட்டா இது செத்து போயிடுவோம், அது செத்து போயிடுவோம், இதனால செத்து போவோம் இல்லை. இது வரைக்கும் ஏதாவது டாக்டர் சொல்லியிருக்காங்களா? ஏதாவது டாக்டர் 100% ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா வே புரோட்டீன் எடுத்தனாலதான் இப்படி செத்து இருக்காங்க? ஏன்னா வே புரோட்டீன் சாப்பிட்டா கெட்டது, ஏன்னா வே புரோட்டீன் எடுக்கக்கூடாது, அதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டாக்டர் சொல்லியிருக்காங்களா? அப்புறம் ஏன்டா எனக்கு புரியல. ஏன் இதை பத்தி ஒரு நெகட்டிவா பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லைன்னா ஏன் வே புரோட்டீன் மேல இவ்வளவு வன்மம் எனக்கு புரியவே இல்லை. நான் நல்லா எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க, நான் நல்லா எடுத்துட்டு இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் சாவலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனா ஏன் எனக்கு புரியல. இதுல என்ன இருக்கு? நல்லதுதான்டா இது. அதுக்காண்டி இதை எடுங்கன்னு எல்லாரும் கண்டிப்பா எடுத்து ஆகும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணேன். நான் சொல்றேன், அது கெட்ட பொருள். சரக்கு அடிக்கிறதான் விட்டுருவீங்க, தம் அடிக்கிறதான் விட்டுருவீங்க, அதுல கூட தான் போட்டிருக்கு. அதுலயே போட்டிருக்கு சரக்கு அடிச்சா லிவர் போயிடும், தம் அடிச்சா லங்ஸ் போயிடும் போட்டிருக்கு, கேன்சர் வரும்னு போட்டிருக்கு. அதை யாரும் தப்பு சொல்ல மாட்டீங்க. வே புரோட்டீன் சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. எதுக்கு? எனக்கு ஏன்னு கேட்குறேன். எனக்கு சத்தியமா புரியல. இந்த மாதிரி ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு இதை பார்த்துட்டு. ரொம்ப இந்த மாதிரி செம்ம ரேஜ் பீட்டா இருக்கு எனக்கு. ஏன்டா அப்படி பண்றீங்க? வெரி ஆகுது ப்ரோ, இந்த மாதிரி இருக்குடா டேய். சார் இதை நான் இந்த வீடியோவே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இந்த வீடியோவே நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்படி என்னன்னா உங்களுக்கு வேணுமோ எனக்கு புரியல. அப்படி என்ன வேணுமோ உங்களுக்கு வே புரோட்டீன் மேல? புரியல ஏன்? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வே புரோட்டீன் ஒரு பெரிய உயிர்கொல்லியோ அப்படின்லாம் கிடையாதுப்பா, சரியா? அது நார்மலா ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட், அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்காத போது சப்ளிமெண்டா போட்டுக்கிற. இப்ப விட்டமின் டி கிடைக்கல, இப்ப அயன் டி கிடைக்கல, அனிமிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படிலாம் அப்ப டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஏன்னா அதை நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் மாதிரி எடுக்க முடியல, அது கம்மியா இருக்கும் உடம்புல அப்படின்னு சொல்லும் போது அதையும் எடுத்துக்கிற. அதே மாதிரிடா இதுவும். ஏன்டா அப்படி பண்றீங்க? எதுக்கு புரியலடா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? சீரியஸா செம்ம வெறியாகுது இதெல்லாம் கேட்கும்போது. முடியலப்பா. தயவு செய்து இந்த வே புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி போயிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஜிம்ல போலாம் செத்துருவ, இப்படிலாம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஒரு கம்யூனிட்டியே ஓகே நம்ம ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இருக்க ஒரு பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் அதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இது அது லொட்டல் வச்சுட்டு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்த இப்படி பரப்பாதுங்க தயவு செய்து. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன்னு தெரியும், இருந்தாலும் see you next video guys. Until then, bye bye.